Minaliya Tv viewers-க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மினாலியன்ஸ் கிச்சன்ல பார்க்க போற டிஷ் என்னன்னா பன்னீர் பால் பாயாசம். பன்னீர் பால் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் வாங்க. பன்னீர் 1 கப், சர்க்கரை 1 கப், தேங்காய் பால் 1 கப், மில்க் மேட் தேவையான அளவு, நெய் 2 தேக்கரண்டி, முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் 4, காய்ச்சிய பால் 1/2 லிட்டர். முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறோம். அதில் நம்ம இப்போ கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா சூடேறணும். சாதாரணமாக நிறைய பாயசம்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், சேமியா, ஜவ்வரிசி, இந்த மாதிரி நிறைய பாயாசம். ஆனால் பன்னீரில் வந்து அதிகமாக யாரும் பால் பாயாசம் செய்ய மாட்டாங்க. சாதாரணமாக பன்னீர் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீர் பால் பாயாசம்னா அது கொஞ்சம் இன்னும் வெரைட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கடாய் சூடாயிடுச்சு. அதில் இப்போ நம்ம நெய் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பன்னீர் வந்து நம்ம பீட்ரூட்லாம் சீவும் பற்றி அந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுக்கணும். இந்த முந்திரி திராட்சைலாம் வறுக்கிற மாதிரி சும்மா கொஞ்சம் எடுத்து நம்ம வறுத்து மாற்றி வச்சுக்கணும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நம்ம அதில் பன்னீர் போடுறோம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகம் சூடு வேணாம். பன்னீர் வந்து இப்போது கலர் மாறப்போகுது. ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டே இருங்க. நீரை போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கலரிக்கிட்டே இருங்க. கலரிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பன்னீரோட கலர் மாறாது, உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷாக வந்துடும். அதாவது பன்னீரை போட்டுட்டு நீங்கள் கலரை விடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக ஒரு மாதிரியாக ஆகிடும். அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும் உங்களுக்கு. நம்ம பன்னீர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கலர் வந்துருச்சு. நமக்கு நம்ம பாயசத்துக்கு தேவையான கலர் வந்துடுச்சு. பன்னீரை நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் இந்த கலரில் வந்தவொடனே நம்ம பன்னீர் எடுத்துட்டோம். அந்த நெய்யிலேயே நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு ப்ரௌனிஷாக ஆகும்போது ஆகிற டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் திராட்சை போடுங்க. ஏன்னா திராட்சை போட்டிங்கன்னா திராட்சை உடனே இதுவாகிடும். கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தால் கூட கருகிடும். கருகிடுச்சுன்னா நம்ம பாயசத்துக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நல்லா நெய் சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதிலே திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம். நம்ம இதில் பால் வைக்கிறோம். நான் ஏற்கனவே இதில் 1/2 லிட்டர் பால் சொன்ன மாதிரி காய்ச்சின 1/2 லிட்டர் பால் இதில் வச்சுருக்கேன். பால் சூடாகும் போது நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1/2 லிட்டர் பால் இதில் காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சது. இப்போ காய்ச்சின பாலை நம்ம துருக்கி வச்சுருக்கிற இந்த பன்னீரை அதில் சேர்க்குறோம். இதுக்கு அதிகமாக தீ வைக்காதீங்க, தீ கம்மியாகவே வச்சு செய்யுங்க. சிம்மிலே வச்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே பால் ஐட்டம்ஸ், பன்னீர் பால் எல்லாமே டக்குன்னு ஒன்று ஏதாச்சும் ஒரு அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்மெல்லே மாறிடும். அதனால் கம்மியான தீயிலே வச்சு கிளறிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை போடுறோம். சும்மா அதில் நம்ம 2-3 ஏலக்காய் சும்மா கையிலே இப்படி இது பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். 2-3 ஏலக்காய் போட்டுட்ருக்கோம். நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பால் திரிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் சேர்க்கணும்.
அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்க் மேட் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 2 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதை நம்ம இது மேலே போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான பன்னீர் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் டிஷ்ஷோட அடுத்த மினாலியா கிச்சன்ஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.